எப்போவுமே இந்த நேரம்னா நம்ம ஒர்க் ஷாப்பை க்ராஸ் பண்ணுவேன். இன்னைக்கு ஏன் வரல? அவளை பார்க்காம ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. என்ன வண்டி டெலிவரி இன்னைக்கு தானே கொடுக்கணும்? ஆமாடா. இன்னும் வேலையே முடியலையாண்ணே. கஸ்டமர் வருவாருன்னு வாசலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமாம் ஆமாம். கவலையப்படாதீங்கண்ணே. வண்டி ஓனரு நாளைக்கு தான் வருவார். அவர்கிட்ட வண்டி நாளைக்கு தான் கிடைக்குன்னு காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. எங்கே அவர் இன்றைக்கே வந்து ரொம்ப அவமானப்படுத்துவாரு பயந்துகிட்டே இருந்தேன். அது சரிண்ணே, இப்போ தான் பயம் போயிடுச்சுல்ல, இனிமேல் சந்தோஷமா இருங்க. இதுக்கெல்லாம் பயப்படலாமாண்ணே? அப்படியே உங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி யார் வரான்னு பாருங்க. டேய் சேர்ல நல்லா தொடச்சு வை. நடக்கட்டும் நடக்கட்டும். இந்திரா இந்திரா அண்ணா பார்த்து ஜாக்கிரதை. இந்திரா இந்திரா நில்லுங்க. ஏன் என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அவாய்ட் பண்ணிட்டு ஷார்ட்கட்ல போயிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க அண்ணன் வந்து வழி மறிச்சாரு. இப்போ நீங்களா? இந்திரா 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 சொல்லு இந்திரா. உங்களுக்கு எனக்கும் லவ்வா, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு உங்க அண்ணன் வந்தாரு. நீங்களும் உங்க அண்ணன் மாதிரி தான். அவரே ஏற்கனவே உங்களை வார்ன் பண்ணிருக்காருல்ல. நீங்களும் இனிமே என்ன ஒர்க் ஷாப் பக்கமே வர வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதோட பேச்சு விட வேண்டியதுனே. மறுபடியும் நீங்களா வழிய வந்து என்கிட்ட பேசுனீங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேன். அதுக்கு உங்க அண்ணன் வந்து கேட்க கூடாத கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டு நடு ரோட்ல வச்சு மானத்தை வாங்கிட்டாரு. நான் உங்களை லவ் பண்றேனா இல்ல நீங்க தான் என்ன லவ் பண்றீங்களா? நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சையா கேவலமா பாக்குற உங்க அண்ணன் முன்னாடி நம்ம பேசிக்காம இருக்கிறதே நல்லது. நான் விலகிக்கிறேங்க. அதே மீறி நீங்க என்கிட்ட பேசணும்னு பிரியப்பட்டா அதோட பாதிப்பு எனக்கு மட்டும்தான். உங்க அண்ணன் எங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சி எங்க அம்மா அப்பா மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவாராம். தேவையா எனக்கு இதெல்லாம்? ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்லியா பழகிறத இந்த சமுதாயம் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறப்போ நமக்கு யாருக்கிட்டயுமே நீதி கிடைக்காது. அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். அப்படி ஒரு அவமானத்தை எங்க அம்மா அப்பாவுக்கு தேடித்தர நான் விரும்பல. இதுவே நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கட்டும். நான் வரேன். என்னண்ணே பைக் எடுத்துட்டு வேகமாக போனீங்க? என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஏன் அவங்க வரல? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அண்ணன் தான்டா. அவர் என்ன செஞ்சாரு? இந்திரா கிட்ட போய் அவர் தப்பு தப்பா பேசியிருக்காரு. இனிமே இந்திரா இங்க வரக்கூடாதான். அப்படி அவ வந்தானா நேரா அவ வீட்டுக்கு போய் நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு போட்டு கொடுத்து குடும்பமானத்தை வாங்கிடுவேன்னு கத்திட்டு வந்திருக்காரு. ஒரு பிரச்சனை இல்லாம வண்டி ஸ்மூத்தா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உங்க அண்ணன் இடையில போந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாரோ? டேய் என் மேல கோவனா அவரோட வீரத்தை ஏண்ட காட்ட வேண்டியதானே? போய் அந்த பொண்ணுகிட்ட அவர் வீரத்தை காட்டியிருக்காரு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன் நல்லா இல்ல? நல்லா தாண்டா இருக்கும். எவ்வளோ ஒரு பொம்பளை பிள்ளை திட்டினா இவ்வளோ கோவம் வருதே. அண்ணன் கஷ்டப்பட்டு ஒர்க் ஷாப் வச்சு கொடுத்தனே, அதை கவனிக்காம ஒரு பொம்பளை பிள்ளை பின்னால சுத்திட்டு இருந்தா எனக்கு எவ்வளோ கோவம் வரும். நான் படிச்சு சொன்னேனே பொம்பளை பிள்ளை சாவகாசம் வேணாம், பொழப்ப கெடுத்துரும், போய் பொழப்ப பாருன்னு சொன்னேன். நீ கேட்ட? கேட்கலையே. மறுபடியும் அந்த பிள்ளைய ஒர்க் ஷாப்பில் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிற. அதான் பார்த்தேன், எங்க தட்டணுமோ அங்க தட்டிட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தது. நீங்க தான் அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் அது இதுன்னு கேவலமா பேசிருக்கீங்க. இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? இந்த ஒர்க் ஷாப் வச்சு கொடுத்தது உனக்கு தொழில் செய்யறதுக்காக, அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசுறதுக்காக இல்ல. இந்த இடத்தையும் இந்த தொழிலையும் மதிக்காதப்ப நான் செஞ்சது எது தப்பா தெரியல. அப்போ நான் யார்கிட்டயும் பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படித்தானே நினைக்கிறீங்க? சொந்த காலில் நிக்கிறவனுக்கு என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நீ கொன்னம் போட்ட முதல்ல நிக்கிற. நான் சொல்றதை கேட்டு அடங்கித்தான் நடக்கணும். முடியாது. இது வரைக்கும் நீ என்னோட அண்ணன்ற மரியாதை கொடுத்துட்டு இருந்த, அந்த மரியாதை நீயே கெடுத்துக்கிட்ட. இவ்வளவு பேசுறியே, உனக்கு அந்த பிள்ளைக்கும் லவ் இல்லைன்னு நீயும் சொல்ற, அவளும் சொல்றா. அப்புறம் ஏன்டா உனக்கு இவ்வளவு கோவம் வருது? லவ் பிரிச்சா கோவப்படலாம், ஃப்ரெண்ட்ஷிப் தானே. பிரிஞ்சா என்ன? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லலாம் ஒண்ணுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காம போயிடும். என்ன பேச்சை காணா? அந்த பிள்ளைய லவ் பண்றியா? எனக்கு தெரியாது, எத்தனை பேர்த்த பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற முறையில் லவ் தாண்டா யூஸ் பண்றீங்க. இது பாருங்கண்ணே, கேவலமா பேசாதீங்க. நான் ஒன்றும் அடிமை கிடையாது.
நான் போறேன், சுயமா சம்பாதிச்சு என் சொந்த கால நின்னு காட்டுறேன். ஏற்கனவே வேலை வெட்டி இல்லாம திருச்சிட்டு இருந்த உடனே நான் தான் கூட்டிட்டு வந்து திருத்தினேன். இப்ப என்னை விட்டு நீ போற, என்னை விட அந்த பொண்ணு தான் முக்கியம்ட்டு போறேல, போய் எக்கேட கெட்டு சீரழிஞ்சு வா. அப்போ இந்த அண்ணன் தான் வருவான், அத மனசுல வச்சுக்க. நீ இது பாருங்க, இதுக்கு மேல உன் முன்னாடி வந்து நின்னு வை, உன் காலில் இருக்க செருப்பு கழட்டி அடி. அடிப்பண்டா, அடிப்பேன், அது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. போ, எப்படி உருப்படன்னு பார்க்கத்தாண்டா போற, பாக்குறேன்டா.